நடவடிக்கையும் இல்ல. என்ன மணி இதை எப்படிதான் நீங்க இல்ல புரிஞ்சுக்கீங்க? இது ஏதோ அதாவது இனிமே அரசியல் நகர்வுகளே இப்படி ஒரு இடத்தை நோக்கி நகருமோ? இப்ப எப்படி காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடந்தது இல்ல, அதே போல இப்ப ஐயா விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குல்ல. இது ரெண்டுலயும் நான் ஒரே பேட்டர்னை பாக்குறேன். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவாகுமா உருவாகாதான்னு பேசி பேசி கடைசியில் அது உருவாயிருச்சு. ஓகே, அப்ப அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் அது. ஓகே, இப்ப இந்த செய்தி எப்படி வருது? இதை யார் சொல்றா? அஇஅதிமுக அந்த கூட்டணியுடைய முக்கியமான கட்சியா இருக்கிற அஇஅதிமுக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு ஐயா நயினார் நாகேந்திரன் அதை மறுத்துட்டாரு. அதற்கு பிறகும் அந்த தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் நீ ஒரு நரேஷன் அப்படி பில்டப் பண்ணுது. அந்த நரேஷன் இதுவரை இல்லாத வகையில புதிய முறையில் பில்டப் பண்ணப்படுகிறது. இதற்கு முன்னால் நடக்கிற சம்பவங்கள்ல சிலவற்றை வெளியே சொல்லலாம், சிலவற்றை வெளியே சொல்லக்கூடாது, சிலவற்றை கசிய விடணும் அப்படிங்கிற பேட்டர்ன்லாம் மாறி 2026ல இது ஒரு ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒட்டுமொத்த எல்லாத்தையும் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டா இருக்க ஏன் இருக்கக்கூடாது? இதுக்கா அப்படின்னு ஒண்ணு தோணும்ல. இப்போ ஒருவேளை ஐயா விஜய் என்டிஏ கூட்டணியில போய் இணையலன்னா பெர்செப்ஷன்ல அது என்னவா மாறும்னு பாருங்க. ஒரு மாத காலம் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 3 இடங்களை கூடுதலாகவும் 1 ராஜ்யசபாவை கூடுதலாகவும் பெற்று காங்கிரஸ் இணைந்த பிறகு அது பெர்செப்ஷனா என்னவா மாறுதுன்னு பாருங்க. சோ பலம் கூடுது, அது கூடுது. இங்க சேரலன்னா சோ இப்ப யாரோ ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு நிகழ்வுகளே ஸ்கிரிப்டா பண்ணப்படுறது இருக்குல்ல. அதாவது நிகழ்வுகள்ல எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுங்கிற காலத்தை கடந்து மொத்த அரசியல் நிகழ்வுகளே ஒரு ஸ்கிரிப்டா பண்ணப்படுதோ? அப்போ இது நீங்க சொல்வதை பார்த்தா மறைபொருள்ல இது திமுகவுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு இதுவரை இல்லாத வகையில தலைவர்கள் ஒரு விஷயம் பண்ண இந்த தேர்தலை நீங்க கவனிக்கலாம். பெரிய தலைவர்களே என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்தை அறிவிச்சிடுறாங்க. நாங்க இன்னைக்கு கூட்டணி அறிவிப்போம், நாளைக்கு கூட்டணி அறிவிப்போம், ஒரு தேதியை கூட சொல்லிடுறாங்க. ஆனா அந்த தேதியில அந்த கூட்டணி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம இதுவரை பார்த்தது இல்லைங்க. தலைவர்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்த வார்த்தைகள்ல பேசுவாங்க. பெரும்பாலும் அவங்க சொன்ன விஷயங்களை நடக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா பலருக்கு விசித்திரமா இருக்கு இந்த தேர்தல். சில தலைவர்கள் முந்தைய தினம் வரை ஒரு கூட்டணிக்குள்ள நான் போகவே மாட்டேன்னு கடுமையா சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா போய் நிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதியை 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி இந்த தேதியில நாங்க அறிவிச்சிருவோன்றாங்க. அப்படி அறிவிக்க மாட்டாங்க.